ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த மாதிரி வேறு யாருக்கா வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க சொன்னீங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு இந்த மாதிரி கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்ன லெட்டர் கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது போல் பார்த்தா சரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. சரி வாங்க லெட்டரில் என்னன்னு சொல்லலாம். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா 30/1/2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணுறேங்க. யாருக்கும் வந்திருந்தா அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் இதே ஃபார்மெட் தான் வந்திருக்கா, இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணி வந்திருக்காங்கன்னா சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லிடுங்க. ஓகேவா? சரி, என்ன போட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பொருள் சொல்கிறாங்க. லெட்டரில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏதோ முதல்வர் முகவரி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஹெல்ப்லைன் போர்ட்டல் சொல்லிட்டு மூலம் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு பதில் அனுப்புதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டரும் போடலையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவும் லெட்டர் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண சைட்லேருந்து ஏதோ வேண்டுகோள் கேட்டு எதுவும் லெட்டரோ, இல்லைனா நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா, அப்போது ஏதாச்சும் அந்தமாதிரி ஏதாச்சும் சைன் போட்டிருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. அதுக்கான லெட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்துக்கலாம், 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 2 காலில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது வேணால் நம்மளுக்கு. மனுதாரரின் கோரிக்கை பற்றி விவரம் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த மனுதாரர் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டுரை பணி வழங்கி கோரிக்கை தொடர்பாக அப்படி சொல்லிட்டு இருக்குதுல்ல. அதாவது நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் லெட்டர் போட்டு எனக்கு அந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்ட மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இதை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்கண்ட நடவடிக்கை பற்றி விவரம் சொல்லிட்டு அதில் எதுவுமே டேஷ் போட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தா மனிதனுக்கு அனுப்பிய பதில் விவரம். அதாவது பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் கேட்ட மாதிரியும் நீங்கள் வேலை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென்காசி கூட்டுறவு சங்கம் மூலம் நடைபெற்ற நியாய விலைக்கடை மாவட்ட மால் சிறப்பு நிலையம் தென்காசி சார்பாக அவங்க தென்காசி டிஸ்ட்ரிக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கப்பட்ட அப்ளிகேஷன் டேட்டை போட்டு 25/11/2004 முதல் 5/12 நடந்த இன்டர்வியூ பற்றி 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மதிப்பெண், அது மட்டும் இல்லாமல் நேரில் பெற்ற மதிப்பெண் மற்றும் தொடர்பு ஆவணங்களை தெரிவிக்கப்படுவார். இனவரி கலர்ச்சி ஏதோ ஒழுங்காக தெரிய மாட்டேதில் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று விவரம் தெரிவிக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வேலை கேட்ட மாதிரியும் ஃப்ரீயாக அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தரமாட்டோம், நாங்கள் இன்டர்வியூ வச்சு இந்தமாரி நடத்திருக்கோம், அப்படி வந்தால் மட்டும்தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் யாருமே இந்த மாதிரி ரிப்ளை வந்திருந்தால் என் கமெண்ட் பண்ணுங்கள். இதே லெட்டர் தான் வந்திருக்கா இல்லை வேறு மாரி ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு. அப்போ கோரிக்கை ஏற்கப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டதா சொல்லிட்டு எதை ஏற்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க தான் லெட்டரில் இருக்குது. உங்களுக்கும் இதே ஃபார்மில் வந்திருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இவங்க தென்காசி, அதுபோல் வேறு என்னென்ன மாவட்டங்களுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு மாவட்டம் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் மற்றவங்களுக்கும் அது வந்திருக்கா இல்லை என்னன்னு சொல்லிட்டு. நம்ம இதுவில் நம்ம ரிப்ளை லெட்டர் தான் போட்டாகணும். ஏன்னா நாங்கள் இந்தமாரி எந்த ஒரு மெயிலும் பண்ணலை, எந்த ரெக்வஸ்ட்டும் பண்ணலை. ஆனால் நீங்கள் இதுமாதிரி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எதுவும் நான் வேலை கேட்டு நாங்கள் சொல்லலை, ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கு மட்டும் தான் பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம ரிப்ளை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைம் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த மாதமே வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, நிறைய டைம் ஆகும். நான் நிறைய பேருக்கு சொல்லிவிட்டேன், நிறைய டைம் ஆகும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் 3 மாதம் ஆகும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்குலாம் ரிசல்ட் வந்தாலும் வேலை கையில் கொடுத்து 5 மாதம் ஆகும். ஏன்னா போன வாட்டி அப்படி தான் ஆச்சு. 5 மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா வேலையை கொடுத்தாங்க. 2022 23 இல்லை 22 5 மாதம் 6 மாதம் ஆகிடுச்சான். அப்போ தான் வேலை கொடுத்தாங்க கையில். சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டோம். எப்படியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.